அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு அம்மா, என் தங்கச்சிங்க, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய சித்தி மகள், நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க. நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும். அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. ரைட். நான் காண்பிப்பது என்னோட அன்பு. அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும்? அதைத்தான் ஸ்னேகா அழகாக சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது. காரணம்னா அந்த கண்ணியம். எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன், எந்த இடத்துல அவங்கள எனக்கு இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது. இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது. அப்படி தான் நான் அவங்கள பார்க்கணும். அது இன்றைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன். என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம். பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர். அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய, நான் எப்போ எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர். இவங்க என்னோட நண்பர். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க, அதுவே பிரச்சனையாயிரும். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு. அப்படி தான் திருமணம் நடந்துச்சு. ஸோ நான் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லது நினைக்கிறேன். அது நல்லதாக தெரியலைன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை.